முதல்ல இந்த கடிகாஜலம்னு சொல்லக்கூடிய சோழசிங்கபுரத்தினுடைய மகாத்மியத்தை ஒரு 2-3 வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த நரசிம்ம பிரபாவத்தை சொல்லலாம். சப்த ரிஷிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காசியபர், ஆங்கீரசன் சொல்லக்கூடிய 7 ரிஷிகள், ரொம்ப முக்கியமான ரிஷிகள். அவர்களுக்கு என்னன்னா எல்லா அவதாரத்தையும் பார்த்துட்டோம், இந்த நரசிம்ம அவதாரத்தை மட்டும் பார்க்கல. அந்த எம்பெருமானுடைய திருக்கோலத்தை கண்குளிர தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, பெரியவர்களுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் இந்த கடிகாஜலம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு போய் தவத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அங்க எல்லோருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், 24 நிமிஷம் நின்னாலே அவ்வளவு புண்ணியம்னு. அதனால அந்த ரிஷிகள் போய் தவம் செய்து, ஏன்னா மற்ற க்ஷேத்திரத்துக்கு போனால் யுகமா தவம் பண்ணணும், வருடமா மாசமா அது கணக்கே இல்லை, தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நரசிம்மரை பார்க்கறதுக்கு. நீங்க அகோபிலத்தை பார்த்தா கூட கருடாழ்வாருக்கு நரசிம்மர் தவம் இருந்த பிறகுதான் காட்சி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அகோபிலே காருட சைல மத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த அகோபில மலையே காருட சைலம் அவர் கொண்டு வந்த மலைன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே நம்ம ஈஸியான ரூட்டை தானே ஃபாலோ பண்ணுவோம். அப்ப அந்த சப்த ரிஷிகளும் அந்த நரசிம்மாவதாரத்தை சீக்கிரம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல்ல 24 நிமிஷம் தவம் பண்ணா போதும், நமக்கு அந்த பகவானுடைய காட்சி கிடைச்சிரும்னு அந்த மலைக்கு போறாங்க. அதே சந்தர்ப்பத்துல தான் ராமாயணத்துல ஒரு முக்கியமான கட்டம்.